So very good evening, students. Today we are going to see another important topic in computer networks, that is packet switched networks. And also we are going to see the complete difference between packet switched networks, datagram networks and virtual circuit networks, right? So we will start the session. So first thing, the switched networks na enna sir? Switch network na enna? எதுக்காக switch network போணும் அப்படினு பாத்தீங்கன்னா, இனிஷியலா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன பார்த்திருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா, we have seen different topologies பார்த்திருக்கேன். And then வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன், மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் இதெல்லாம் பார்த்திருப்போம், ரைட்? சோ அதெல்லாம் வந்து இருக்கும்போது எதுக்கு சார் ஸ்விட்ச் நெட்வொர்க்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ டேக் பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன், பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சிஸ்டம் ரெண்டு சிஸ்டம் என்ன பண்ண முடியும், டைரக்டா கனெக்ட் பண்ண முடியும். சோ ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டத்தையும் என்ன பண்ண முடியும், டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியும், டைரக்டா கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன், சரியா? தட் இஸ் யூ வில் ஹேவ் a dedicated link between two systems. அப்படிதான் அதை என்ன சொல்றோம்னா பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்றோம். And similarly multi pointனா ஒரே லிங்க் மத்தவங்க ஷேர் பண்றது அப்படின்னு சொல்லிருப்போம், சரியா? And then we have also seen different types of topologies, star, bus topology, mesh topology, இந்த மாதிரி நிறைய topologies பார்த்திருப்போம். பட் இந்த topologies, இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன், இந்த டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்தும் கூட பெரிய நெட்வொர்க், when it comes to a very large network, we cannot be able to create a very large network using point to point connection. Okay, so you'll have similarly you'll have some drawbacks, சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் ஒரு பெரிய நெட்வொர்க்னா எங்க வேணா இருக்கலாம், அந்த நெட்வொர்க்க ஃபுல்லா பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் கிரியேட் பண்றது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? சோ அண்ட் சிமிலர்லி ஈச் அண்ட் எவ்ரி டோபாலஜி ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. சோ ரொம்ப ஈஸியா வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு பெரிய நெட்வொர்க் பண்ண முடியும் அப்படின்னா அப்பதான் கொண்டு வந்த கான்செப்ட் என்ன, ஸ்விட்சிங் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, ரைட்? சோ வாட் இஸ் ஸ்விட்சிங்? ஸ்விட்ச் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, you will have பேக்போன் நெட்வொர்க், ஒரு ஸ்விட்ச் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க்ல இருந்து என்ன பண்ண முடியும், என் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ண முடியும். சோ இஃப் யூ கேன் டேக் திஸ் பர்టిక్యులர் நெட்வொர்க் as an example, இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடுவுல இருக்கிறது எல்லாமே ஸ்விட்சஸ், தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்விட்சஸ், அதாவது ஒரு பேக்போன் நெட்வொர்க், ஒரு ஸ்விட்ச்டு நெட்வொர்க்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்விட்ச் கூட நிறைய லிங்க்ஸ் இருக்கும், சரியா? அதாவது நிறைய சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச்ல இத்தனை சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருக்காங்க, இங்க வந்து இத்தனை சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்விட்ச், இது எல்லாமே ஸ்விட்ச். If you take each and every switch, there will be lot of links. So அப்போ ஒரு பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண முடியும். And similarly வந்து பாத்தீங்கன்னா switches யூஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா switching வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். And similarly data transmission and as well as வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டத்தை கனெக்ட் பண்ண முடியும் switch நெட்வொர்க்ல, right? You understand why we are going for switching networks, point to point connection, multi point connection. அதை தாண்டி switch நெட்வொர்க் பேசிக் கொண்டு வந்தது என்னன்னா, in order to support a large network, ஒரு large network support பண்ணனும் அப்படினா we can go for switches, right? So இந்த switch network எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, switch network is divided into three types. One is circuit switch network, packet switch network and message switch networks, right? இந்த packet switch network திருப்பி ரெண்டா பிரிச்சிருக்காங்க, that is datagram network and virtual circuit networks. உன்னோட சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, only packet switch network, datagram networks and virtual circuit networks, right? இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, which means we're going to see only about packet switch networks. But அதுக்கு முன்னாடி I'll just tell you what is circuit switch network, what is packet switch network and what is message switch network, right? Circuit switch network னா என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா, first network switching networksல கொண்டு வந்தது circuit switch networks தான். That is முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு லிங்க்ஸ் கிரியேட் பண்ணா கூட இங்க வந்து எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படினா, each and every system will have a dedicated link. Dedicated link na it will have a circuit, ரெண்டு சிஸ்டம்ல இதுதான் கனெக்ஷன், சரியா? there will be a resource allocated, ஏற்கனவே வந்து predetermine பண்ணிருப்பாங்க, சரியா? இந்த கனெக்ஷன்ல தான் போணும், இத தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படினு predetermine பண்ணிருப்பாங்க. resources will be allocated, சரியா? சோ அத தான் என்ன சொல்ற அப்படினு பாத்தீங்கன்னா circuit switched networks அப்படினு சொல்றேன், ரைட்? இந்த circuit switch networksல first thing வந்து பாத்தீங்க அப்படினா இதுல மூணு ஃபேஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா setup phase, the second one is data transfer phase and the last one is tear down phase. So you have three different phases with circuit switch network, சரியா? Not only circuit switch network, you have to know the basics about all these three phases. Setup phase na enna, data transfer phase na enna, tear down phase na enna. Setup phase nothing but ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றது, ரைட்? சோ அந்த ஃபேஸ்ல தான் என்ன பண்ணிருப்போம்னா, இதுதான் கனெக்ஷன், இந்த நோட் ஃபார் எக்ஸாம்பிள் நோட் அண்ட் ஏ, நோட் பி கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றது வந்து செட்டப் ஃபேஸ். அந்த கனெக்ஷனை செட்டப் பண்ணதுக்கு அப்புறம்
அந்த கனெக்ஷன்ல தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ்ல நடக்கும். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் டியர் டவுன் ஃபேஸ். டியர் டவுன் ஃபேஸ்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கனெக்ஷனை டெர்மினேட் பண்றது. சோ இப்போ இந்த சர்க்யூட் ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you have three different phases: setup phase, data transfer phase and tear down phase. Setup phase is nothing but அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ற phase, right? அதுலதான் it will establish a connection. Node A and node B னா அங்க என்ன பண்றோம், ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்லிஷ் பண்றோம், right? And similarly அந்த கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ்ட் கனெக்ஷன்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ்ல நடக்கும், right? That is second phase. And then third phase என்னன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கனெக்ஷனை டெர்மினேட் பண்ணனும், ரைட்? தட் இஸ் டியர் டவுன் ஃபேஸ். இந்த மாதிரி வந்து 3 டிஃபரண்ட் ஃபேஸஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அதனால தான் சொல்றோம் சர்க்யூட் ஸ்விட்ச் நெட்வொர்க்னாவே இப்போ A and B அப்படினா என்ன இருக்குன்னா ஒரு ஒரு லிங்கை கிரியேட் பண்ணிட்டு தட் இஸ் you will create a circuit, right? அதை கிரியேட் பண்ணிட்டு அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் and then it will tear down. அதனால தான் பாத்தீங்க அப்படினா 3 phases இருக்குன்னு சொல்லிருக்கேன், ரைட்? And then packet switch networkனா டேட்டாவை packets transfer பண்ணும். That is why it is called as packet switch network. ஒரு complete data இருக்குன்னா அது என்ன பண்ணுவோம், different packets பிரிச்சு we will transfer, right? இதுதான் நம்ம in depth பார்க்க போறோம். இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா datagram types, another one is virtual circuit types, right? And the last one is message switch networks. Message switch network என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ சர்க்யூட் ஸ்விட்ச் நெட்வொர்க்கும் பேக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க் இல்லாம மெசேஜ் நெட்வொர்க்ன்றது for example இப்ப நீ ஒரு email transfer பண்ற, right? So that comes under message switch network. That is each and every switch will store the message and then forward the particular message. சரி, ஒரு மெசேஜ கம்ப்ளீட்டா ஸ்டோர் பண்ணிட்டு and then அத ஃபார்வர்ட் பண்ணும், ஒரு கம்ப்ளீட் மெசேஜ ஃபார்வர்ட் பண்ணும், ரைட்டா? சோ இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஹையர் லேயர்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அப்ளிகேஷன் லேயர்ஸ்ல, தட் இஸ் உன்னோட இமெயில்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, அது எல்லாமே comes under message switch networks, right? Now you understand what is circuit switch, packet switch and what is message switch networks, right? So now we will see about packet switch networks. Packet switch networks na enna, as I said before, ஒரு மெசேஜ், ஒரு கம்ப்ளீட் மெசேஜ் டிஃபரண்ட் பேக்கெட்ஸா தனித்தனியா பிரிச்சு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், சரியா? and that is why it is called as packet switch network. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டேட்டாகிராம் நெட்வொர்க்ஸ். டேட்டாகிராம்ஸ் அந்த பேக்கெட்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாகிராம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பேக்கெட்ஸ் வந்து it can be a fixed package or a variable size package, சரியா? அது பேக்கெட்ஸ் எப்படி இருக்கலாம், ஃபிக்ஸ்ட் சைஸாவும் இருக்கலாம் இல்ல வேரியபிள் டைப் ஆஃபும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம், சரியா? சோ இந்த டேட்டாகிராம் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இதுக்கும் சர்க்யூட் ஸ்விட்ச் நெட்வொர்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. So first you have to know what is datagram networks. இப்போ இந்த பாக்கெட்ஸை பிரிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்றோம், ரைட்டா? சோ இந்த டேட்டாகிராம் நெட்வொர்க்ஸ்க்கும் சர்க்யூட் ஸ்விட்ச் நெட்வொர்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாகிராம் நெட்வொர்க்ல ரிசோர்சஸ் அலோகேட் பண்ண மாட்டாங்க. இட் will be based on the demand. on demand பேசிஸ்ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டாகிராம் நெட்வொர்க்ல ரூட் ஆகும் பேக்கேஜ். which means on demand என்ன, முன்னாடி சர்க்யூட் ஸ்விட்ச்ல என்ன சொல்லிருக்கேன், ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்லிஷ் பண்றோம், சரியா? அதுக்கப்புறம் அதை என்ன பண்றோம், அதை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை டெர்மினேட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம், சரியா? அந்த டேட்டாகிராம் நெட்வொர்க்ஸ்ல இட் டஸ் நாட் ஹேவ் எனி ப்ரீ டிஃபைன்ட் கனெக்ஷன். ரிசோர்சஸ் முன்னாடி அலோகேட் பண்ண மாட்டாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆன் டிமாண்ட், சரியா? வர பேக்கெட்ஸ் அந்த நேரத்துல எந்த கனெக்ஷன் இருக்கோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரவுட் பண்ணுவாங்க, ரைட்? சோ ஈச் அண்ட் எவ்ரி பேக்கேஜ், சரியா? ஒரே மெசேஜ்ல இருந்து வந்த பேக்கேஜா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் திஸ் பர்టిక్యులர் டேட்டா, இப்போ இந்த ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவை தனித்தனியா நீ பிரிச்சிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா different packets பிரிச்சிருக்கனா இந்த எல்லா packetsம் ஒரே மெசேஜ் இதுதான், சரியா? even though if it is from a same message, each and every packet will have its own data transfer type, சரியா? own path, சரியா? ஒரு வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நெட்வொர்க் எடுத்துக்கோங்க, A வந்து சோர்ஸ் and as well as X வந்து டெஸ்டினேஷன், ரைட்? இப்போ A and as well as X டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 இந்த பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்கெட் எங்க இந்த ரூட்ல போகுது, செகண்ட் பாக்கெட் இந்த ரூட்ல போகுது, அகைன் தேர்ட் பாக்கெட் இந்த ரூட்ல போகுது, ஃபோர்த் பாக்கெட் இந்த ரூட்ல போகுது, ரைட்டா? சோ which means each and every packet will have its own path, சரியா? இதுதான் டெடிகேட்டட் பாத்னு எதுவும் கிடையாது, எல்லாமே இப்படிதான் போகணும்னு கிடையாது. each and every packet will have its own individual path, ரைட்? அண்ட் அதே மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக்கெட்ஸ் இந்த மாதிரி டிஃபரெண்ட் பாத்ஸ்ல போறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா reorder problem வரக்க வாய்ப்பு இருக்கு. that is the receiving side இப்ப பாத்தீங்க அப்படின்னா it cannot be received in the same order 1 2 3 4 ட்ரான்ஸ்ஃபர் ஆயினா கூட அதே ஆர்டர்ல ரிசீவ் ஆகாது. ஏன்னா டிஃபரெண்ட் பாத்ல போறதுனால the delay will be varied, right? so out of orderல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப out of orderல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is the responsibility of higher layers to reorder the packet, right? so for example இப்ப IP எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IP ல என்ன சொல்லிருக்கேன், ICMP ன்றது என்ன சொல்லிருக்கேன்,
ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்ன பண்ணும், என்டர் பண்ண சொல்லிருக்கணும், சரி இன்ஃபார்ம் பண்ணும், சோர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு சொல்லிருக்கணும், ரைட். சோ அதே மாதிரியே இஃப் இட் இஸ் ஒரு பாக்கெட் டிஸ்கார்ட் பண்ணுது, அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், ஐசிஎம்பி இட் வில் சென்ட் தி இன்ஃபர்மேஷன் டு ஐபி. சோ அதே மாதிரியே என்ன புரோட்டோகால், ஹையர் லேயர் புரோட்டோகால் என்ன இருக்கோ இந்த ரீஆர்டர் பண்ற டெக்னிக்ஸ்க்கு அந்த புரோட்டோகால் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், right. So definitely it needs a reorder mechanism because the packet will be received in the out of order, right. Now you understand what is datagram network, right. So இதுல routing எப்படி சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, routing will be based on the destination address, right. இந்த datagram network எங்க ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர்ல ஒர்க் ஆகும், ரைட். சோ சிமிலர்லி அப்ப ஒரு ரவுட்டருக்கும் பாக்கெட் எப்படி ரவுட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, each and every router, if you take this particular router, it will have a routing table. இதான் அந்த routing table. அந்த routing table என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, it will have the destination address and the port, சரியா, போர்ட் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா it has 4 ports 1 2 3 and 4, சரியா. சோ இப்போ டெஸ்டினேஷன் அட்ரஸ், இப்போ பாருங்க ஒரு பாக்கெட் வருது, அந்த பாக்கெட்டை இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், ஆக்சஸ் பண்ணி பாக்குது, அதோட டெஸ்டினேஷன் அட்ரஸ் பார்க்கும். டெஸ்டினேஷன் அட்ரஸ் இப்போ if the destination address 1 2 3 2, what it will do is இங்க வர இன்கமிங் பாக்கெட் என்ன இருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் போர்ட் 1ல வந்துச்சுன்னா it will understand, ரைட். அதாவது அந்த வர பாக்கெட்டை எந்த போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு டெஸ்டினேஷன் அட்ரஸ் வச்சு டிட்டர்மைன் பண்ணிடும், ரைட்டா. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர பாக்கெட்ல 4150 அப்படின்னு இருக்கு, சரியா. சோ அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, it has to send to the port 2. அப்போ வர பாக்கெட் என்ன இருக்கணும், port 2 க்கு சென்ட் பண்ணணும். and similarly 9130 வந்துச்சுன்னா port 3 க்கு சென்ட் பண்ணணும், ரைட்டா. சோ இப்படிதான் ரவுட்டிங் நடக்கும். சோ each and every router will have its own routing table. அந்த ரவுட்டிங் டேபிள்ல டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும், எந்த போர்ட்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு இருக்கும், புரியுதா, ரைட்டா. சோ திஸ் இஸ் அபௌட் டேட்டாகிராம் நெட்வொர்க்ஸ். இந்த டேட்டாகிராம் நெட்வொர்க்ஸ்ல கண்டிப்பா டிலே இருக்கும், சரியா. ஏன் டிலே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்றது ஒரு சோர்ஸ், பின்றது ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you have two different routers, சரியா. 2 different routers இருக்கு. அப்ப எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு பாத்து 1 2 and 3, சரியா. 3 different transfers இருக்கு, சரியா. அப்ப propagation time 3 transmission time இருக்கு, and then propagation delay நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு டிரான்ஸ்மிஷன்லயும் propagation delay வரக்க வாய்ப்பு இருக்கு, சரியா. 3 types of transmission இங்க நடக்குது, சரியா. 1 A ல இருந்து இந்த ரவுட்டர், இது இந்த ரவுட்டர், and then இந்த ரவுட்டர், ரைட்டா. சோ அப்ப 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். அப்ப 3T plus இது எல்லாத்துலயும் propagation delay நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ 3 tau and as well as ஒரு ரவுட்டர்லயும் வெயிட்டிங் டைம் இருக்கும், வர பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிடாது, சரியா. சோ அப்ப இது ஒரு வெயிட்டிங் டைம் W1 and then இது ஒரு வெயிட்டிங் டைம் W2, சரியா. சோ அப்ப டிலே கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா, டேட்டாகிராம் நெட்வொர்க்ல டிலே இருக்கும். அந்த டிலே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, it will have the transmission time and as well as the propagation delay and as well as வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் டைம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் the complete delay in datagram network, புரியுதா. so 3 types of transition 1 2 and 3, that is 3T, and then propagation delay, அதோட corresponding propagation delay 3 tau, and then waiting time அப்படினு சொல்லிருக்கேன். ரெண்டு ரவுட்டர்லயும் waiting time சொல்லிருக்கேன், சரியா. now you understand what is datagram network. datagram networkனா என்ன, அதுல எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், very simple. just destination address இருக்கும், அந்த destination addressக்கு எந்த போர்ட் நம்பர்னு பார்த்து ரவுட் ஆகும், சரியா. and then லாஸ்டா என்ன பார்த்தோம்னா delay in datagram networks பார்த்தோம், ரைட்டா. thank you students, thank you for watching. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.